புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் துருபிடித்தும் தரம் இல்லாமல் உள்ளதாக கூறி பழுதடைந்த சைக்கிளுடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் சட்டப்பேரவைக்கு வந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தரமான சைக்கிள் வழங்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளுக்கு மொத்த பட்ஜெட்டில் 11% நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் புத்தகங்கள், மிதிவண்டிகள், லேப்டாப், மழை அங்கிகள், காலணி போன்றவைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு 9ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் இலவச சைக்கிள் வழங்கப்படுகிறது. இதில் இந்த ஆண்டு அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 7034 மாணவர்களுக்கும் அரசின் நிதி உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 2356 மாணவர்களுக்கும் மொத்தமாக 9390 மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வழங்கப்பட்ட மிதிவண்டிகள் அனைத்தும் தரம் இல்லாமல் துருப்பிடித்து வீணாகியுள்ளது. மாணவர்கள் இந்த சைக்கிளை பயன்படுத்தாமல் பழைய இரும்பு கடையில் விற்று விடுகின்றனர். இந்நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தரமில்லாத துருப்பிடித்த சைக்கிள்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் சட்டப்பேரவையில் உள்ளே எடுத்து வந்தனர். இதனால் பரபரப்பு நிலவியது. பின்னர் சபாநாயகர் செல்வம் தரமற்ற சைக்கிள்களை பார்த்து தரமான சைக்கிள் வழங்குவதாக உறுதியளித்தார். மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். அதில் ஊழல் நடந்துள்ளதாகவும் மாணவர்களுக்கு ஏன் இதுபோன்ற பயன்படாத தரமில்லாத சைக்கிள்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் இதுகுறித்து விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் மாணவர்களின் நலனுக்காக கல்வித்துறைக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் தற்பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சைக்கிள் தரம் இல்லாமல் துருப்பிடித்து வழங்கப்பட்டுள்ளது. இதனை மாணவர்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் அந்த சைக்கிள்களை பழைய இரும்பு கடையில் விற்று செல்வதாக தெரிவித்தார். மேலும் சைக்கிள் வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அதன் மீது உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை முதல்வர் எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். ஒவ்வொரு விழாக்களையும் பெருமைப்பட்டுக் கொள்றாங்க. ஆனால் அந்த அம்மா அரசு பள்ளியினுடைய தரம், அதனுடைய உள்கட்டு அமைப்பு, வசதிகள், பள்ளி மாணவர்களுக்கு அரசு அறிவிக்கக்கூடிய திட்டத்தினுடைய பொருட்கள் காலத்தோடு சென்றடைகிறார். உதாரணத்துக்கு ரெயின் கோட்டு, புத்தகம், ஷூ, சைக்கிள், அப்புறம் சீருடை, இதெல்லாம் காலத்தோடு சென்றடைகிறார். கொடுக்குற பொருள் ஒரு தரமாக இருக்குதான்னு சொல்லிட்டு யாரும் பார்த்துட்டு இன்றைய தினம் இந்த ஆண்டிற்கு 9th படிக்கிற பிள்ளைங்களுக்கு அரசு பள்ளியில் ஒரு 7036 பிள்ளைங்க, அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் 2364 பிள்ளைங்க, மொத்தம் ஒரு 9300 பிள்ளைங்க 9th படிக்கிறாங்க. இந்த 9th படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டுதோறும் அரசு சைக்கிள் அது ஒரு சில ஆண்டு கொடுப்பாங்க, ஒரு சில ஆண்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஆண்டு அதற்காக ஒரு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த சைக்கிள் பெறுவதற்கு அந்த ஜெம் போர்ட் அந்த நிறுவனம் ஒரு 5500 ரூபாய்க்கு நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி அளிச்சிருக்கீங்க. ஆனால் அதில் ஒரு பெறப்பட்ட டெண்டரில் 4000 சொச்ச ரூபாய்க்கு 4500 ரூபா அளவுக்கு, சுமார் 4500 ரூபா அளவுக்கு கோகினூர் என்ற நிறுவனம், அது பஞ்சாபில் பாட்டியாலா என்கிற டிஸ்ட்ரிக்டில், அது ஏற்கனவே பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் குறைந்த புள்ளி இங்கே புதுச்சேரி அரசுடைய டெண்டரில் கேட்டிருந்ததால் அந்த பொருள் வரும்போது அந்த பொருள் தரமான பொருளா, நம்ம என்ன டெண்டர் விட்டோம் அதுக்கு தகுதியான இந்த பொருளா, சரி இப்போ சைக்கிள் கொடுக்குறீங்க, இந்த சைக்கிளுடைய நிலை என்ன, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே இங்கே பார்க்கணும். ஒன்று பார்க்காம இருந்திருக்கணும், இல்லை அதுக்குரிய கமிஷனை வாங்கிக்கணும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை கவனிக்காமல் இருந்திருக்கணும். இப்போ நீங்கள் 9ஆம் மாதம் இந்த வருஷத்துக்கு பிள்ளைங்க ஒரு வாரம் கூட பிள்ளைங்க ஓட்டல, எல்லாம் துருப்பிடிச்சு மக்கி ஓட்டின்னு போய் சில பொருளெலாம் கீழே உழைத்து போகிறது, அந்த பேரிங் கூட சுத்தலை, ஸ்டாண்டு கிடையாது, அந்த வீல் கம்ப்ளீட்டாக துருப்பிடிச்சே கொடுத்துருக்கீங்க. சில பள்ளிக்கூடத்தில் பசங்க பிள்ளைங்க அந்த சைக்கிள் கூட வாங்கலை. காரைக்காலில் அங்கே இருக்கின்ற கோட்டிச்சேரியில் 4 பள்ளிக்கூடத்தில் அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரே சண்டை போட்டு இந்த சைக்கிள் எடுத்து போகணும்னு சொல்லிட்டார். நான் கொடுக்க முடியாது, எனக்கு புது வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டார், வேறு வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டார். இப்போ பிள்ளைகள் படிக்கிறது எவ்வளோன்னு பார்த்தா 9300 பிள்ளைகள் தான் இவங்க கொடுக்கணும். அந்த நிறுவனம் ஒரு குடோனில் அவங்க ஒரு 12000 சைக்கிள் தயாரித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 12000 சைக்கிளையும் போன வருஷமே இவங்க டெண்டரில் எடுக்கிறாங்க. அது எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் கொடுக்க போகிறது 9300 பிள்ளைகள்.